இன்றைக்கி நம்ம சஜஸ்ட் பண்ண போகிற மூவியோட நேம் வந்து மங்கி மேன். இது எந்த ஓடிடிலையும் இல்லை. ஆக்சுவலி இந்தியாவில் இந்த படத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க. டவுன்லோட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். லிங்க் வந்து இருந்துட்டு கரெக்டாக கூகுளில் போட்டு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த மூவியில் வந்து ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு வந்து இருந்துட்டு ஒரு மென்டல் ட்ராமா நடந்திருக்கும். விச் மீன்ஸ் அவன் குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மாவை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துருப்பான், வேறு ஒரு பாலிட்டிஷியனை பார்த்துருப்பான். ஸோ இவனோட டார்கெட் என்னென்னா பெரியவனாகி உடல் பலத்தெலாம் ஏற்றிட்டு அவங்கள கொலை பண்ணணும். இதுதான். ஸோ இது நீங்கள் வந்து இருந்துட்டு நம்ம நிறையா தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது. ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இது வந்து இருந்துட்டு இந்தியன் ஜான் விக்குன்னு சொல்லி வந்தப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் ஒரே ஆளே இருந்துட்டு நிறைய பேர் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் மூவி வந்து நிறைய பாலிட்டிக்ஸ் ஸ்பேஸ் இருக்குது இந்தியாவுக்குள்ளே. அதாவது மும்பைன்னு ஒரு இடம் எடுத்துக்கிட்டாலும் சரி, டெல்லியாக இருக்கட்டும், ஈவன் சென்னையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே தெர் இஸ் டூ கலர். பணக்காரன்றனுக்கு ஒரு கலர் இருக்குது, ஏழைன்ற ஒரு கலர் இருக்கும். ஆனால் நம்ம ஒரே இடத்துல தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக காமிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க போல். இங்கே இருக்க பொலிட்டிஷியன்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து இருந்துட்டு இந்த ஒரு கேரக்டர் ஆர்க் கொண்டு போயிருப்பாங்க. அது எப்படி என்ன அப்படின்ட்டு. ஆனால் ஒன்ஸ் அதை நீங்கள் கடந்து அவன் வந்து ஹோட்டலில் வேலைக்கு செய்கிறதுக்கு போவான். அதுக்கப்புறத்துலேருந்து படம் பட்டாசாக இருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி.